ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு 41 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ 23,659 ஆல்மோஸ்ட் 23,660 வச்சுக்கோங்க. நம்ம நேற்று வீடியோவில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழேயும் 23,600க்கு கீழேயும் மார்க்கெட் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்தையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் கேஸு 23,425 இந்த ஜோன், இந்த ஒரு கேண்டில் இருக்கான் இல்லையா, இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனு, அங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் அந்த 200 பாயிண்ட்ஸையும் டவுன் ஆனது ஃபுல்லாமே கேப்பை ஃபில் பண்ணி பாசிட்டிவ்லேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்னொரு கேஸ் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுன் சினாரியோஸ் நடக்கிறதுக்கான பாசிபிளாக இருக்குது. அப்படி கேப் டவுன் நடந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும்போதே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த இம்மிடியேட்டாகவே ரீச் பண்ணும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகவும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே பிரேக் அவுட் இருந்தால் தான் மார்க்கெட் ஃபர்தராக இந்த ஜோனுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஓகேங்களா? பட் இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, அதனால் மார்க்கெட் கீழேயும் போகலை. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஒன்று, அதே போல் அப்சைடில் போகணும் அப்படின்னா இந்த க்ளோஸுக்கு மேலே இருக்கணும்னு சொன்னோம். க்ளோஸுக்கு மேலே சினாரியோ வந்து எப்போ வந்தாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ரெக்கவரி ஆகிட்டாங்க. ரெக்கவரி இது இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் சின்னதாக இவ்வளோ தூரம் வந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே போயிட்டாங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த க்ளோஸ்க்கு மேலே வந்தால். பட் மார்க்கெட் போகலை, ஏன்னா போகிறதுக்கான டைம் பத்தலை. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3:30 ஆகி முடிஞ்சு போச்சு. டைம் இருந்திருந்தால் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்தலாம். மார்க்கெட்டில் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணலை, கீ லெவலெல்லாம் அப்படியே வச்சுப்போம். வச்சுட்டு ஸோ இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கீ லெவலுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வரும். க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,700 ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறேன். அடுத்து க்ளோஸ் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23,659 ஓகேங்களா தான் க்ளோஸு. இப்போ மார்க்கெட்டு இந்த க்ளோஸ்க்கு மேலேயும் 700க்கு மேலேயும் மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னா, சாரி, மார்க்கெட் அந்த கீ லெவல் எடுத்துட்றேன், அது தேவையில்லை. இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தாலே மார்க்கெட் வந்து இந்த 1 ஹவர் ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆகிடலாம், ஓப்பன் ஆகும்போது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ் சினாரியோஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அந்த 180 பாயிண்ட்ஸில் ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிம்பிள் சினாரியோ. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கிட்டேயே கிஃப்ட் நிஃப்டியோட சினாரியோ அப்படின்னு நடந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். இந்த இடத்துக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆனால் கூட ஸோ இமீடியட்டாக அடுத்து இந்த லெவலில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரீச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் அந்த இடத்த கொடுத்துருந்தோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். 5 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக்கையும் 1 ஹவரில் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடம் அது. ஸோ அதனால் இந்த ஜோனுக்கு வரலாம். ஓகேங்களா? இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு கீ லெவலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கீ லெவலை வந்து இப்போ கொடுக்கல, இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். இந்த கீ லெவலுக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்து 23,995 ஆல்மோஸ்ட் 24,000க்கு வந்து மார்க்கெட் போகலாம். இன்னொரு சினாரியோவும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு மாறதுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுப்போம் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் போக போதா இல்லையா அப்படிங்கிறத வந்து திரும்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நடக்கும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் நடக்குதுன்னா புல்லிஷ் சென்டிமெண்ட் மாறுறதுக்கான பாசிபிள். ஸோ ஃபஸ்ட் டைம் மாறினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப ஒரு 50 ஒரு 61% ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு திரும்பவும் இதை பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடம் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சினாரியோ நடக்க பாசிபிள். ஓகே, அதேபோல் டவுன் சைடில் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேப்பை வந்து டெய்லி ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து கேப் ஓப்பன் ஆனாங்க, திரும்ப ஃபில் பண்ணிட்டாங்க. முன்னாடி நாள் இந்த இடத்துல கேப் மார்க்கெட் இருந்துச்சு, கீழே போன மார்க்கெட் திரும்ப அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ நேற்று வந்து மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆச்சு, திரும்ப வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனவங்க இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா மைட் பி மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்த க்ளோஸ் வச்சுட்டு மேபி க்ளோஸ் வைக்காமல் வந்தாலும் வரலாம். பட் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது எப்படி கன்ஃபர்மேஷன்? இன்னொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும் அடுத்து. ஓகேங்களா, இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இந்த லோவிலேருந்து மார்க்கெட் மேலே போனவங்க திரும்பவும் இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்த திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ். அப்போது இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மார்க்கெட் மோஸ்ட்லி இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து திரும்பலாம். ஓகேங்களா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் இப்போ இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.